எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் வரப்போற பிரச்சனைக்கு ரொம்ப முன்னாடியே தீர்வை தேவன் ஏற்படுத்துகிறார். தட்ஸ் காட்ஸ் மாஸ்டர் பிளான். பூமியில் உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். எத்தனை பேர் புரியுது? இப்படி சொல்லட்டுமா? எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் வரப்போற பிரச்சனைக்கு ரொம்ப முன்னாடியே தீர்வை தேவன் ஏற்படுத்துகிறார். தட்ஸ் காட்ஸ் மாஸ்டர் பிளான். பாருங்களேன், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இது வரப்போகுது இப்படி ஒரு பஞ்சம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு? ஜோசப் அனுப்பி இவங்களுக்காக இந்த யாக்கோபின் குடும்பம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற இந்த குடும்பம், இந்த குடும்பத்தில் தான் மேசியா வரப்போறார், கிறிஸ்து வரப்போகிறார். இந்த குடும்பம் காக்கப்படணுன்றதுக்காக ஜோசப்பை முன்னாடி அனுப்பிட்டார். கடவுளுடைய ஆக்ட் பாருங்களேன். நீங்க பிரச்சனைன்னு ஒன்று சந்திக்கும் பொழுது தீர்வு எங்கன்னு யோசிக்கிறீங்க, அவர் முதல்ல தீர்வை வச்சிருக்கிறார். பிரச்சனை என்கிற ஒன்று உங்கள் வாழ்க்கையில் எழும்புவதற்கு முன்பாகவே அவர் தீர்வை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். எங்க உலகத்திலேயே சொல்றாங்க, வரும் முன் காப்போன்றாங்களே, ஆனா மக்கள் வந்த பிறகு பார்ப்போம்பாங்க. அவங்க வருமுன் காப்போம், இவங்க நான் வந்த பிறகு பார்ப்போம். கடவுள் பாருங்களேன், எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் வரப்போற பஞ்சத்துக்கு முன்னாடி என்ன பண்றாரு? அப்போ ஹவு காட் கன்சர்ன், கடவுளுடைய கன்சர்ன் பாருங்க. அவருடைய கரிசனைன்றது யாக்கோபின் குடும்பத்தின் மீது எவ்விதமாக இருக்கிறது? இந்த குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒருத்தனை முன்னாடியே ஃபாரினுக்கு அனுப்பி பெரிய ஆள் ஆக்கி வச்சிருக்கிறார். இப்பவும் சொல்லட்டுமா, உங்களுடைய இப்போதைய பிரச்சனைக்கு தேவன் முன்னாடியே பதில வச்சிருக்கிறார். உங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியும், இப்படி ஒரு பிரச்சனையில வந்து மாட்டிக்கிட்டேன்னு கவலைப்படாதீங்க. முன்னாடியே ஆன்சர் ரெடி, முன்னாடியே பதில் வச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியாது இந்த இடத்துக்கு நீங்க வருவீங்கன்னு, ஆனா அவருக்கு தெரியும். அவர் முன்னாயத்தம் செய்திருக்கிறார். அது வெளிப்படும் இயேசுவின் நாமத்தினால். இப்படிதாங்க பைபிள் படிக்கணும். இப்படி படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. எல்லாத்தையும் முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறாரு? ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. உங்களை உயிரோட காக்கிறதுக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். எல்லாம் சொல்லுங்க, முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்க. யோசித்து பாருங்க, ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா அவர் முன்னாடியே ரெடி பண்ணிட்டார். ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன்? நான் எல்லாம் பண்ணிட்டேன். இப்படி என் குடும்பம் என்னத்துக்கு ஆகும்? அதெல்லாம் உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைக்கும் வேண்டியதெல்லாம் அப்பமே ரெடிப்பா, ரெடி. ஆமே. இப்பவும் நான் சொல்றேன், பயப்படாதீங்க. எந்த காரியத்தை குறித்து பயப்படாதீங்க, எல்லாம் ரெடியா இருக்குது. ஆமென். உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க குடும்பத்திற்காக எவ்ரிதிங் இஸ் ரெடி. ஆமென்.